பயிற்சி 3.6ல் இருக்கிற சம் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இது பாருங்கள், கூட்டுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு இது வந்து எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 2 ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 2. இப்போ பாருங்கள், கூட்ட சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பகுதியை பார்க்கணும். பகுதி ஒன்று போல் இருக்கனால நம்ம அந்த எக்ஸ் மைனஸ் 2 பொதுவாக எழுதிடுவோம். அடுத்து எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸு. இப்போ நம்ம இந்த எக்ஸை வச்சு உள்ளே பெருக்கும்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு 1 எக்ஸு ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு 1 எக்ஸு எக்ஸ் இன்ட்டு மைனஸ் எக்ஸு நமக்கு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வரும் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 2. இப்போ ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயரும் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். இப்போ நமக்கு மீதம் இருக்குது எக்ஸும் இருக்குது. இதை ரெண்டே கூட்டுனா 2xன்னு வரும். 2x டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 2ன்னு வரும். அடுத்து ரெண்டாவது சம் பாருங்கள். எக்ஸ் ப்ளஸ் 2 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 3 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 2. இப்போ பாருங்கள், கூட்ட சொல்லியிருக்காங்க. பகுதியை பார்க்கணும், வேறு வேறையாக இருக்குது. அப்போ மீச்சியமாக எடுக்கணும். மீச்சியமாக எடுக்கும்போது இதை ரெண்டே பெருக்குமா, எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2. இப்போ ஃபஸ்ட்டு இது எடுத்தோம்னா நமக்கு கீழே எக்ஸ் ப்ளஸ் 3 இருக்குது. அப்போ நம்ம எக்ஸ் மைனஸ் 2ஆல் பெருக்குவோம். இப்போ ஏற்கனவே ஒரு எக்ஸ் ப்ளஸ் 2 இருக்குது. எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2. அடுத்து ப்ளஸ் சிம்பிள் போட்டுருவோம். ஏற்கனவே இருக்க எக்ஸ் மைனஸ் 1 எழுதிடுவோம். அடுத்து பாருங்கள், கீழே வந்து எக்ஸ் மைனஸ் 2 இருக்குது. அப்போ மேலே வந்து எக்ஸ் ப்ளஸ் 3ஆல் பெருக்குவோம். இந்த ஸ்டெப் ஏன் வந்ததுன்னு பாருங்கள். இங்கே வந்து மீச்சியமாக எடுக்கும்போது எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2ன்னு எழுதுவோம். அடுத்து பாருங்கள், ஃபஸ்ட்டு இது வந்து எக்ஸ் ப்ளஸ் 2 கீழே வந்து எக்ஸ் ப்ளஸ் 3ன்னு இருக்குது. நமக்கு மீச்சியமால் எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2ன்னு வரும். அப்போ இந்த இதை எக்ஸ் மைனஸ் 2ஆல் பெருக்கும்போது மேலேயும் எக்ஸ் மைனஸ் 2ஆல் பெருக்குவோம். இப்போ எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2. அடுத்து இந்த ப்ளஸ் சிம்பிள் போட்டுருவோம். கீழே எக்ஸ் மைனஸ் 2ன்னு இருக்குது. நமக்கு இன்னும் எக்ஸ் ப்ளஸ் 3 வேணும். இப்போ இதை எக்ஸ் ப்ளஸ் 3ஆல் பெருக்கும்போது மேலேயும் எக்ஸ் ப்ளஸ் 3ஆல் பெருக்குவோம். இப்போ எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3. அடுத்து பாருங்கள், இது வந்து ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பிங்கிற ஃபார்மேட்டில் இருக்கா. அப்போ நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4ன்னு வரும். அதாவது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு எழுதுவோம். ஏங்கிற இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் போட்டுருவோம். பிங்கிற இடத்துல 2ன்னு இருக்குது. அப்போ 2 ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4ன்னு வரும். அடுத்து பாருங்கள், இதை வந்து மைனஸ் 1 ப்ளஸ் 3 அப்படின்னா நமக்கு ப்ளஸ் 2ன்னு வரும். இப்போ மைனஸ் 1 இன்ட்டு 3னா மைனஸ் 3ன்னு வரும். இது வந்து ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 3ன்னு வரும் டிவைடட் பை இந்த எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2ன்னு எழுதுவோம். இப்போ காரணி படுத்துகளில் வச்சு போடும்போது நமக்கு இப்படி எழுதுவோம். அப்படி இல்லாட்டி நம்ம பெருக்கி கூட போட்டுக்கலாம். எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3ன்னு இருக்கா. ஃபஸ்ட்டு எக்ஸை வச்சு எக்ஸ் ப்ளஸ் 3 பெருக்குவோம். அடுத்து மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3. இப்போ எக்ஸையும் பெருக்கினா எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸையும் ப்ளஸ் 3ஐயும் பெருக்கினா ப்ளஸ் 3x. அடுத்து மைனஸ் 1ஐயும் எக்ஸையும் பெருக்கினா மைனஸ் எக்ஸ், மைனஸ் 1ஐயும் ப்ளஸ் 3ஐயும் பெருக்கினா மைனஸ் 3. இப்போ பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x மைனஸ் எக்ஸ்னா ப்ளஸ் 2x மைனஸ் 3. இது வந்துருச்சு. நம்ம காரணி படுத்துக்க நல்லா தெரிஞ்சதுன்னா நம்ம இதை வந்து டைரெக்டாகவே எழுதிக்கலாம். அடுத்து பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒன்று இல்லாட்டி ஒன்று இருக்கதா அர்த்தம். இப்போ இதை கூட்டணுமா 2x ஸ்கொயர். அடுத்து பாருங்கள், இங்கே வந்து எக்ஸ் 1 தான் இருக்குது ப்ளஸ் 2x. அடுத்து பாருங்கள், மைனஸ் 4 மைனஸ் 3னா மைனஸ் 7 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2. அப்போ நமக்கு ஆன்சர் வந்து 2x ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 7 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2. அடுத்து மூணாவது சம் பாருங்கள். எக்ஸ் க்யூப் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் ஒய் க்யூப் டிவைடட் பை ஒய் மைனஸ் எக்ஸ். இப்போ பகுதியை பாருங்கள். இங்கே வந்து எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு இருக்குது. இங்கே வந்து
ஒய் மைனஸ் எக்ஸுன்னு இருக்குது. இதை எக்ஸ் மைனஸ் ஒய்யாக மாற்றணும் அப்படின்னா மைனஸை பொதுவாக வெளியில் எடுக்கலாமா? மைனஸை பொதுவாக வெளியில் எடுத்தோம் அப்படின்னா இது வந்து மைனஸ் ஒய்ன்னு மாறும், இது வந்து ப்ளஸ் எக்ஸுன்னு மாறும். அப்போ மைனஸை பொதுவாக வெளியில் எடுக்கும்போது எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு எழுதிக்கலாமா? இப்போ பாருங்கள், இங்கே எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு வந்துருச்சு, இங்கே எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு வந்துருச்சு. அதாவது எக்ஸ் க்யூப் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் ஒய் க்யூப் டிவைடட் பை மைனஸ் வெளியில் இருக்குது ப்ராக்கெட்டுக்குள்ளே எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு எழுதுவோம். அடுத்து இந்த மைனஸ் இங்கே மேலே போகும்போது எக்ஸ் க்யூப் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒய், இந்த மைனஸ் மேலே போயிடுச்சுன்னா மைனஸ் ஒய் க்யூப் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒய். இப்போ பாருங்கள், ரெண்டுலேயுமே பொதுவாக எக்ஸ் மைனஸ் ஒய் இருக்குது, அதை பொதுவாக வெளியில் எடுத்து கீழே எழுதிக்கலாம் எக்ஸ் மைனஸ் ஒய். இப்போ இது டைரெக்டாக கழிச்சிக்கலாமா? எக்ஸ் க்யூப் மைனஸ் ஒய் க்யூப். அடுத்து பாருங்கள், இது வந்து ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப்ங்கிற ஃபார்முலாலாம் இருக்கா? இப்போ ஃபார்முலாலாம் நல்லா படிச்சுக்கோங்க. இப்போ ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். இங்கே மைனஸ் இருக்கும்போது இங்கே மைனஸ் வரும், இது இங்கே ப்ளஸ்னால் இங்கே ப்ளஸ் வந்துட்டு இங்கே மைனஸாக மாறும். ஃபார்முலாலாம் நல்லா படிச்சுக்கோங்க. இப்போ இந்த எக்ஸ் க்யூப் மைனஸ் ஒய் க்யூப்க்கு பதிலாக நம்ம எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு எழுதுவோமா? டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒய். இந்த எக்ஸ் மைனஸ் ஒய்யும் இந்த எக்ஸ் மைனஸ் ஒய்யும் கேன்சல் ஆகிரும். அப்போ நமக்கு ஆன்சர் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு கிடைக்கும். ஃபார்முலாலாம் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஃபார்முலா தெரிஞ்சால் தான் இந்த மாதிரி சம்மெல்லாம் செய்ய முடியும். அதே மாதிரி சம்மில் என்ன கொடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றி எழுதிக்கணும். அடுத்து ரெண்டாவது பாருங்கள், கழிக்கன்னு சொல்லியிருக்காங்க. அதில் முதல் சம் வந்து 2x + 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 4 மைனஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 2 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 4. கழிக்க சொல்லியிருக்காங்க, பகுதியை பார்க்கணும், ஒன்று போல் இருக்குது. அப்போ இதை வந்து பொதுவாக எழுதிக்கலாம் எக்ஸ் மைனஸ் 4ன்னு. இப்போ ஃபஸ்ட்டு இது வந்து 2x + 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2ன்னு இருக்குது. அப்போ 2xஐ வச்சு எக்ஸ் மைனஸ் 2 பெருக்குவோம். அடுத்து ப்ளஸ் 1 வச்சு எக்ஸ் மைனஸ் 2 பெருக்குவோம். அடுத்து மைனஸ் சிம்பிள் இருக்கா? மைனஸை வச்சு உள்ள எல்லாத்தையும் பெருக்கும். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் 2x ஸ்கொயர்னால் மைனஸ் 2x ஸ்கொயர்னு வரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 5x மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் 2 மைனஸ் 2. இப்போ பாருங்கள், இதை பெருக்கிறோம். 2xையும் எக்ஸையும் பெருக்கினா 2x ஸ்கொயர். அடுத்து மைனஸ் 2 இன்ட்டு ப்ளஸ் 2x மைனஸ் 4x. அடுத்து ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் 1 இன்ட்டு மைனஸ் 2 மைனஸ் 2. அடுத்து இந்த மைனஸ் 2x ஸ்கொயர் ப்ளஸ் 5x மைனஸ் 2 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 4. அடுத்து பாருங்கள், ப்ளஸ் 2x ஸ்கொயரும் மைனஸ் 2x ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். அடுத்து இது மைனஸ் 4x, இங்கே ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் 5x. அப்போ இது வந்து ப்ளஸ் 6x. அடுத்து மைனஸ் 4x. அப்போ கழிச்சோம்னா நமக்கு 2xன்னு கிடைக்கும், ப்ளஸ் 2x. அடுத்து இந்த மைனஸ் 2 இந்த மைனஸ் 2 கூட்டுனா மைனஸ் 4 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 4ன்னு வருமா? அடுத்து பாருங்கள், இதிலிருந்து நம்ம 2 பொதுவாக வெளியில் எடுக்கலாம். 2 பொதுவாக வெளியில் எடுத்தோம் அப்படின்னா இங்கே வந்து எக்ஸ் மைனஸ் 2ன்னு கிடைக்கும் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 4. இப்போ நமக்கு ஆன்சர் வந்து 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 4ன்னு கிடைக்கும். அடுத்து ரெண்டாவது பாருங்கள், 4x டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1. இது வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. ஃபார்முலா வந்து ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஏங்கிற இடத்துல எக்ஸ் இருக்குது, பிங்கிற இடத்துல 1 இருக்குது. இப்போ 4x டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு எழுதுவோம். மைனஸ் இந்த எக்ஸ் ப்ளஸ் 1 பை எக்ஸ் மைனஸ் 1. இப்போ பகுதியை பார்க்கணும். பகுதியில் வந்து இதுதான் பெருசாக இருக்குது. அப்போ இதை தானே எழுதுவோம், எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1.
அடுத்து பாருங்கள், ஃபஸ்ட்டு இதை எடுத்தோம்னா கீழே வந்து அப்படியே இருக்குது. அப்போ மேலே உள்ள 4 எக்ஸை போடுவோம். அடுத்து ரெண்டாவதில் வந்து எக்ஸ் மைனஸ் 1 தான் இருக்குது. நமக்கு கீழே என்ன இருக்குது, எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு இருக்குது. அப்போ இதில் வந்து எக்ஸ் ப்ளஸ் 1ஆல் பெருக்குவோம். எக்ஸ் ப்ளஸ் 1ஆல் பெருக்கும்போது மேலேயும் எக்ஸ் ப்ளஸ் 1ஆல் பெருக்குவோம். அப்போது மைனஸ் சிம்பிள் போட்டுருவோம். எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1னா எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர். அடுத்து பாருங்கள், இது வந்து ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயருங்கிற ஃபார்மட்டில் இருக்கா. ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலா என்னது, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். இங்கே ஏங்கிற இடத்துல எக்ஸ் இருக்குது, பிங்கிற இடத்துல 1 இருக்குது. அப்போ 2abனா 2 இன்ட்டு ஏங்கிற இடத்துல எக்ஸ் இன்ட்டு பிங்கிற இடத்துல 1. இப்போ 2xன்னு வரும். இப்போ 4x மைனஸ் சிம்பிளாக அப்படியே வச்சுக்கணும். இதை ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் எழுதணும், ஏன்னா இந்த மைனஸ் வந்து உள்ள எல்லாத்துக்கும் வரும். ஏ ஸ்கொயர்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2abங்கிற இடத்துல 2x ப்ளஸ் பி ஸ்கொயர்னா 1 ஸ்கொயர். அப்போ 1 ஸ்கொயரோட மதிப்பு 1 டிவைடட் பை இந்த எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1. அடுத்து பாருங்கள், இந்த மைனஸ் வச்சு உள்ளே பெருக்கும்போது நமக்கு 4x அப்படியே எழுதிடுவோம். மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 1 டிவைடட் பை இந்த எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1. அடுத்து பாருங்கள், மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x மைனஸ் 2xனா ப்ளஸ் 2x. அடுத்து இந்த மைனஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1. அடுத்து பாருங்கள், இதிலேருந்து மைனஸை பொதுவாக வெளியில் எடுத்துக்கலாமா. மைனஸை பொதுவாக வெளியில் எடுத்தோம்னா, ஏன்னா இந்த மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது, ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னால் நமக்கு ஈஸி. மைனஸை பொதுவாக வெளியில் எடுக்கும்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x வந்து மைனஸ் 2xஆக மாறும், மைனஸ் 1 வந்து ப்ளஸ் 1ஆக மாறும் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1. இப்போ நமக்கு இங்கே 1 இல்லாட்டி 1 இருக்கதா அர்த்தம். 1 பெருக்குனா 1, 2 காரணி எடுக்கணும், பெருக்குனா ப்ளஸ் 1 வரணும், கூட்டுனா மைனஸ் 2 வரணும். இப்போ மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 1னா மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 1 ப்ளஸ் 1. அதே இது மைனஸ் 1 ப்ளஸ் மைனஸ் 1னா மைனஸ் 2. இப்போ நம்ம எடுக்க வேண்டியது வந்து மைனஸ் 1 மைனஸ் 1. ஏற்கனவே இருக்க மைனஸை போட்டுருவோம். எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 டிவைடட் பை இந்த எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1. எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1 கேன்சல் ஆயிரும். அடுத்து இங்கே மைனஸ் இருக்கா, மைனஸை வச்சு பெருக்கும்போது மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு மாறும் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1. இதை நம்ம எப்படி எழுதலாம், 1 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு எழுதலாமா. அப்போ ஆன்சர் வந்து 1 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1. ஆப்ஷனில் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் எடுத்து எழுதிக்கோங்க. சம்மெல்லாம் ஒரு தடவைக்கு 2-3 தடவை செஞ்சு பாருங்கள். ஃபார்முலாலாம் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அடுத்த சம் பாருங்கள். 2x³ ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர். இதிலிருந்து 1 பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2ஐ கழிக்கன்னு சொல்லியிருக்காங்க. கழிக்க சொல்லியிருக்காங்க, அதனால் மைனஸ் சிம்பிள் போட்டிருக்கோம். இப்போ பாருங்கள், இதில் இதுதான் பெருசாக இருக்குது. இப்போ இதை தான் பகுதியில் எழுதுவோமா, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர். அடுத்து பாருங்கள், இதுக்கு கீழே அப்படியே இருக்கிறதுனால மேலே உள்ளதை அப்படியே எழுதுவோம். 2x³ ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3 மைனஸ் சிம்பிளை போட்டுருவோம். அடுத்து இங்கே பாருங்கள், இங்கே ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது, இங்கே 1 மட்டும் இருக்குது. அப்போ திரும்ப இதை வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2ஆல் பெருக்கும்போது மேலேயும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2ஆல் பெருக்குமா, மைனஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 போடணும். ஞாபகம் வச்சுக்கணும், ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டால் தான் இந்த மைனஸ் வந்து ரெண்டுத்துக்கும் வரும். ப்ராக்கெட்டை விட்டுட்டோம்னா நம்ம மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2ன்னு எழுதணும். அதனால் மைனஸ் போட்டோம்னா ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 எழுதணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், 2x³ ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் 2னா மைனஸ் 2 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர். அடுத்து பாருங்கள், ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயரும் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். நமக்கு 2x³ ப்ளஸ் 3 மைனஸ் 2னா ப்ளஸ் 1ன்னு கிடைக்கும் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர். இந்த மாதிரி கிடைக்கும்.
அடுத்து இதை வந்து திரும்ப வேறு எதுவும் சுருக்க முடியாது. அப்போ ஆன்சர் வந்து நமக்கு 2x³ + 1 / x² + 2 ஹோல் ஸ்கொயர். இப்போ சம்மை வந்து ஒரு தடவைக்கு 2-3 தடவை நல்லா செஞ்சு பாருங்கள்.